ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஹோப் யூ ஆல் டூயிங் குட். சில சமயங்களில் நம்ம எல்லா முயற்சியும் போட்டிருப்போம். ஆனாலும் அந்த வெற்றி கிடைக்கவே கிடைக்காது. தள்ளி போய்க்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி சமயத்துலலாம் நம்ம மனசு அப்படியே சோர்வாகி முயற்சியை கைவிட்டுறலாமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் வரும். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, கடவுள் மேலே பாரத்தை போட்டு நீ வேலையை செய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தைக்கு அர்த்தம் கடவுள் எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு அப்படின்னு அர்த்தம் இல்லை. நீ சோர்வடையாமல் முயற்சி பண்ணிக்கிட்டே இரு, அது மட்டும்தான் உன்னோட கையில் இருக்கிற விஷயம் அப்படின்னு அர்த்தம். ஒரு குட்டி கதை சொல்கிறேன். ஒரு சிறிய நாடு ஒன்று இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே அதை விட கொஞ்சம் பெரிய நாடு. 2 நாட்டுக்கு இடையில் சண்டை நடந்துகிட்ருக்குது. எதிரி நாட்டு படைக்கிட்ட தோற்று போகிற அளவுக்கு நிலைமை மோசமாக போயிட்டுருக்குது. இந்த சிறிய நாட்டோட தளபதி நல்ல வீரமானது ஒரு தளபதி. இந்த போரில் நம்ம தோக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு அசாத்தியமான நம்பிக்கை அவருக்கு இருந்துச்சு. ஆனால் அவருக்கு கீழே இருந்த வீரர்களுக்கு அந்த நம்பிக்கை கொஞ்சம் கூட இருக்கலை. எல்லாரும் போர்க்களத்தை விட்டு ஓடி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்திருந்தாங்க. ஒரே ஒருத்தரோட நம்பிக்கையை வச்சு ஒரு போரை ஜெயிக்கிறது ஈஸி இல்லை இல்லையா? அன்னைக்கு போர் முடிஞ்சிடுச்சு. எல்லாரும் திரும்பி பாசறைக்கு போயிட்டாங்க. மறுநாள் திரும்பி போர்க்களத்துக்கு வர வழியில் ஒரு சிறிய கோயில். தளபதிக்கு வீரர்களோட மனநிலை புரிஞ்சுது. வீரர்களை அழைச்சி சொல்கிறாரு, சரி வீரர்களே, நாம் ஒன்று செய்யலாம். இதோ இந்த கோயிலுக்கு முன்னாடி நான் ஒரு நாணயத்தை சுண்டி விட போகிறேன். தலை விழுந்துச்சுன்னா வெற்றி நமக்கு தான். பூ விழுந்துச்சுன்னா நம்ம இப்படியே திரும்பி போயிடலாம். நமக்கு மேலே உள்ள சக்தியை தீர்மானிக்கிட்டோம், சரியா அப்படின்னு கேட்குறாரு. நல்ல யோசனை, அப்படியே செய்யலாம் அப்படின்னு வீரர்களும் சொல்ல தளபதி ஒரு நாணயத்தை சுண்டி விடுறாரு. காற்றுல மேலே போயிட்டு அந்த நாணயம் கீழே விழுது. பார்த்தா தலை. வீரர்களுக்கு ஒரே உற்சாகம். கடவுளே நம்ம பக்கம் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு துள்ளி குதிச்சு எல்லாம் வெற்றி வெற்றின்னு அப்படியே ஒரே கோஷம் போட்டுக்கிட்டே போர்க்களம் நோக்கி புது தெம்போடு போகிறாங்க. வீரத்தோட சண்டை போட்டாங்க. என்ன ஆச்சரியம் தெரியுமா? அந்த சிறிய படை எதிரி நாட்டோட பெரிய படையை வீழ்த்திருச்சு. வென்ற மகிழ்ச்சியில் வீரன் ஒருவன் சொன்னான், நாம் வென்று விட்டோம், கடவுள் தீர்ப்பு இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உற்சாகமாக சொல்கிறான் தளபதி கிட்ட. தளபதி சொல்கிறாரு, ஆமாம் உண்மைதான் என்றபடி அந்த நாணயத்தை வீரங்கிட்ட கொடுக்குறாரு தளபதி. நாணயத்தை திருப்பி பார்த்தா நாணயத்தின் இரு பக்கங்களிலுமே தலை. இதிலிருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்க வரைக்கும் எதுவுமே முடிஞ்சு போகலை. கடவுள் மேலே பாரத்தை போடுங்க, தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. மீண்டும் உங்களை இன்னொரு கதைப்போமாவில் சந்திக்கும் வரை டாட்டா, பை பாய்.